வெல்கம் டு மை சேனல் அட்ஷா மேத் ஒர்க்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.9 தான் பார்க்க போகிறோம். கிவன் f of x equal to 2x minus x square ஃபைண்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of 1ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒனில் f of x plus 1ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒனில் f of x plus f of 1ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of xோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. f of xோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2x minus x square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? f of 1ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f of 1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருந்தாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். we get f of 1 equal to இந்த இதில் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f of xக்கு பதிலாக 1 போட போகிறோம். ஸோ இங்கே வந்து f of 1 equal to 2 into 1 minus 1 square அப்படின்னு கிடைக்கும். 2 1s are 2 minus 1 square வேல்யூ 1. ஸோ 2 minus 1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ f of 1 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் என்ன, f of x plus 1ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா x plus 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? f of xோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? 2x minus எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் தான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு f of x plus 1ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ f of x plus 1 equal to 2 into x plus 1 minus x plus 1 the whole square. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a plus b the whole square அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b the whole square equal to a square plus 2ab plus b square அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2வை உள்ள மல்டிபிள் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்போது 2x இங்கே போச்சு அப்படின்னா ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா படி நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் x plus 1 the whole square அப்படின்னு இருக்குது, a plus b the whole square இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது இங்கே அப்படின்னா x இருக்குது, bக்கு பதிலாக 1 இருக்குது. a ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் a இன்ட்டு பி. ஸோ 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ எக்ஸ், ஒன்னோட பியோட வேல்யூ 1. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்னோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 2x ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா பி ஸ்கொயரோட வேல்யூ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான் நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பவரில் இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து 2 இருக்குது ப்ளஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ப்ளஸ் 1 தான் நமக்கு கிடைக்கும். இது எதோட வேல்யூ அப்படின்னா f of x plus 1ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து தேர்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஒனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஒனில் f of xோட வேல்யூவும் தெரியும், f of 1ஓட வேல்யூவும் தெரியும். f of xோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். f of xோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. f of 1ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ளஸ் f of 1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன்றில் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதோட வேல்யூ 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து ஹையஸ்ட் பவர்லேருந்து எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா f of x ப்ளஸ் f of 1ஓட வேல்யூ. இதை நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா f of x plus 1 not equal to f of x plus f of 1. அதாவது ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா f of x plus 1 ஒரு ஃபங்க்ஷனை ப்ளஸ் பண்ணி எழுதுறதும் ஃபங்க்ஷனை தனித்தனியாக ப்ளஸ் பண்ணி எழுதுறதும் நாட் ஈக்குவல் டு ரெண்டுமே ஈக்குவலான ஆன்சர் நமக்கு கிடைக்கலைங்க. பாருங்கள் f of x plus 1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன கிடச்சிருக்கு. ஆனால் f of x plus f of 1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக ப்ளஸ் பண்ணுறதும் ஃபங்க்ஷன் எடுத்து ப்ளஸ் பண்ணுறதும் என்ன கிடையாது அப்படின்னா ஈக்குவல் கிடையாது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன் ஜென்ரலாகவும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம இது f of x plus 1 வச்சுருக்கோம். ஸோ எக்ஸுக்கும் 1க்கும் பதிலாக நம்ம ஏயும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எல்லா சமக்கும் யூஸ் பண்ணவில்லை நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ f of a plus b நாட் ஈக்குவல் டு f of a plus f of b அப்படிங்கிறது இந்த சம்லேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மேக்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.